ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகிநிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்கணும்? திருப்பாவை 27வது பாட்டும் திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாட்டும் பார்க்கணும். பார்த்துடலாமா? சரி. திருப்பாவை எழுதினவங்க யார்? ஆண்டாள். வெரி குட். திருப்பள்ளி எழுச்சி எழுதினவர் யாரு? மாணிக்க வாசகர். வெரி குட். சரி, இப்போ திருப்பாவை 27வது பாட்டு பார்த்துடலாமா? கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்றைக்கி ஆண்டாள் அவங்களுடைய விரதத்தை முடிக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த 27 நாளும் பெருமாளுக்கு விரதம் இருந்தாங்களா, எப்படி பால் சாப்பிடாம தயிர் சாப்பிடாம அப்புறமேட்டு எந்த விதமான அலங்காரமும் பண்ணாமல் இருந்தாங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கண்ணனுக்கு அப்படியே சக்கரை பொங்கல், நெய்யில் மிதக்குது சக்கரை பொங்கல், நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பெருமாளுக்கு படைக்கிறாங்க. படைத்த உடனே என்ன பண்ணுறாங்க, பெருமாள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? எல்லாமே கொடுத்துருக்காரு. நீ இனிமே யாரையும் போய் ஒவ்வொரு வீட்டு கதவியாக தட்ட வேணாம், உனக்கு பாரு பறை கொடுத்துருக்கேன், நீ இதை அடித்ததுமே எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, நாமளும் இனிமேல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் தோடு வளையல் அந்த மாதிரி கொலுசு எல்லாம் நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம், பால் சோறு தயிர் சோறு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த சக்கரை பொங்கலை எடுத்து கையில் வைக்கும் போதே அந்த நெய் என்ன பண்ணும், அப்படியே வலிஞ்சு முழங்கை வரைக்கும் வருமா. அந்த மாதிரி சக்கரை பொங்கல் கண்ணனுக்கு செஞ்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு எல்லாரு கூடவும் அந்த பிரசாதத்தை நாங்கள் உன்னை வாயார பாடி புகழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கொண்டாங்கள்ல, இப்போ தான் வாரணம் 1000 சூழ வளம் நாரணன் நம்பி நடக்கின்றான் தோழி. 1000 யானைகள் பின்னால் வரும் தான், அதாவது பெருமாளுக்கு பின்னால். அப்படி ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆண்டாள் கனவு கொண்டாங்களாம். இது முடிஞ்ச வாட்டி இதோட கடைசியாக உங்களுக்கு அந்த வாரணம் 1000 அந்த பாட்டும் போட்டு உங்களுக்கு அந்த படமும் போட்டு காமிக்கிறேன். சரியா? இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் அக்கார அடிசல் செஞ்சு பெருமாளை கும்பிட்றீங்க. நாம்பளும் முழங்கை வழிவார அக்கார அடிசல் செஞ்சு சாப்பிட்லாமா? ராமானுஜர் என்ன பண்ணார், ஆண்டாள் பாமாலையும் பாடியிருக்காங்க, பூமாலையும் பாடியிருக்காங்க. அதாவது பூமாலை கட்டியே பெருமாளை நினச்சே கட்டி அந்த பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, திருப்பாவை 30 பாடலும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்களே, அதனால் அந்த ஆண்டாளுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி அக்கார அடிசல் 1000 பானை செஞ்சு வடபத்திர சாயி கோவிலில் வச்சு கும்பிட்டாராம். இதை பார்த்ததுமே உடனே ஆண்டாள் அண்ணனா ராமானுஜரை ஏற்றுக்கிட்டாங்களாம். நாமளும் என்ன பண்ணலாம், அக்கார அடிசல் செஞ்சு ஆண்டாளை கூப்பிட போகிறோம். புத்தூரில் இருக்க ஆண்டாளுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி 108 பாத்திரத்தில் அக்கார அடிசலும் வெண்ணையும் வச்சு கும்பிடுவாங்க. இந்த கூடாரவள்ளி நாளோட சிறப்பு என்ன, அக்கார வடிசல். இதை பார்த்து கூட அப்புறம் கண்ணன் வரலைன்னா எப்படி நம்மளே பார்க்குறதுக்காக? கண்டிப்பாக கண்ணன் வருவார், நம்ம எல்லாரையும் பார்ப்பார். ஓகே ஓகே. அடுத்து என்ன பார்க்கணும், திருப்பள்ளி எழுச்சி 7வது பாட்டு பார்க்கணும். பார்த்துடலாமா? அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்திர கோசம் மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளும் மாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அப்படியே மலர் சோலை சூழ்ந்த உத்தரகோசை மங்கை அப்படிங்கிற திருத்தலத்தில் இருக்க திருப்பெருந்துறை சிவபெருமானே, உன் பேரை சொன்னாவே அப்படியே பழம் மாதிரி இனிக்குது.
பால் மாதிரி சுவையாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையானவராக இருக்கீங்க. தேவர்கள் வந்து நீங்கள் யாருன்னு அவங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்காக உங்களுடைய முழு உருவத்தையே எங்களுக்கு காமிச்சு, வா வா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்களுடைய வடிவத்தையே காமிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் எப்போவுமே உங்களையவே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு மனசை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரை வேண்டிக்க போகிறோம், திருப்பெருந்துறையில் இருக்க சிவபெருமானை வேண்டிக்க போகிறோம். வேண்டிக்கலாமா? ரெண்டுலேயுமே பாருங்கள், இப்போ திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதில் எல்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியாக தானே இருக்கு. சிவனும் வேற இல்லை, ஹரியும் வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், வாரணம் ஆயிரம் ஆண்டாள் கல்யாணத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இப்போ டெய்லியும் திருப்பாவை, திருவெம்பாவை இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து இது புரியுது புரியல அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம இந்த திருப்பாவைன்னு சொல்லும் போதே நம்ம கண்ணு முன்னால் கண்ணன் தெரியணும். நம்மளுக்கு திருவெம்பாவைன்னு சொல்லும் போதே நம்ம கண்ணு முன்னால் சிவபெருமான் தெரியணும். கண்டிப்பாக நம்மளுக்கு காட்சி கொடுக்காத அவர் வேற யாருக்கு காட்சி கொடுப்பாரு? அவருக்கு யார் முக்கியம்? நாம் தான் முக்கியம். நம்ம என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் என்ன பண்ணுவார் கடவுளை, அந்த தப்பெல்லாம் நீக்கிட்டு நம்மளை எந்த தப்பும் செய்ய விடாமல் நம்மளை பார்த்துக்கிறவர் யார்? நம்மளுடைய கடவுள். சரியா? அவருக்காக நாம் என்ன பண்ணணும், டெய்லி எந்திரிச்சு அவருடைய பேரை மட்டும் உச்சரித்தோம்னாவே போதும். அது கூட நம்மளால் செய்ய முடியாதா? செய்யலாம் தானே? எனக்கு தெரியும் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, டெய்லியுமே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. சைதன்ய மகாபிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ஒரு தடவை இந்த நம்ம தென் தமிழகம் வந்தாராம். அப்போ வரும்போது ஒருத்தர் வந்து பகவத்கீதையை வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாராம். அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனால் ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணார், உட்காந்து அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தாராம். அவர்கிட்ட போய், ஏப்பா உனக்கு இது ஏதாவது புரிஞ்சிருக்கா அப்படின்னு, புரியுதா, எதனால் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அவர் என்ன படிக்கிறாருன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனால் என் கண்ணுக்கு முன்னால் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்காங்க, பகவான் வந்து விஸ்வரூபத்தை காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் படிக்கிறது என்ன படிக்கிறாருன்னு அவருக்கு தெரியல, ஆனால் அவர் கண்ணனை பற்றி தான் படிக்கிறாரு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சதுமே நம்மனதுமே என்ன ஆயிட்டாரு, உடனே அவர் கண்ணு முன்னால் கண்ணை தெரிஞ்சிட்டாரு. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம், இதில் எல்லாம் அவங்க ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க, மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு வந்து நிறையா விளக்கம்லாம் பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள், நிறையா சான்றோர்கள்லாம் நிறையா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, திருவெம்பாவை சிவபெருமானே எங்கள் எல்லாரையும் நல்லா வச்சிரு, திருப்பாவை கண்ணனே எங்கள் எல்லாரையும் நல்லா வச்சிரு அப்படின்னு நம்ம நினச்ச உடனே என்ன பண்ணுவார், அடடா பிள்ளைங்க நம்மளை இவ்வளோ தூரம் பாசமாக கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உடனே நம்மளை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வந்துடுவார். ஓகே ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.